குணசேகரன் அவர்களை தமது உரையாற்ற முன்னுக்கு அழைக்கின்றோம். வணக்கம் தோழர் சந்திர அவர்களே, நன்றி. தெலுங்கின்தான் நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் மனோகரன் அவர்களே, செனட்டர் தோழர் ராமகிருஷ்ணன் அவர்களே, அடுத்தபடியாக பாட்டிக்கு அடிலானி நெகிரி மிளாக்கா மாநிலின் உதவி தலைவரான தோழர் ராஜன் அவர்களே, தோழி ராஜலட்சுமி அவர்களே, அடுத்தபடியாக நெகிரி மலாக்கா மாநில ஜனநாயக கட்சியின் உதவி தலைவர் தோழர் காந்தி அவர்களே, இங்கு இந்த இடத்தை கொடுத்த தோழர் பிரகாஷ் அவர்களே, சிரமம் பாராம இந்த கூட்டத்துக்கு இன்னைக்கு இங்க வந்திருக்கிறீங்க. என் உயிரிலும் உயிரான என் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் ஜனநாயக கட்சியின் சார்பாக, பக்கத்தண்டாயர் சார்பாக என்னுடைய அன்பார்ந்த முதல் கண் வணக்கத்தை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இன்னைக்கு தோழர் ராஜன் அவர்கள் சொன்னாரு, கேங்ஸ்டர்ஸ் பத்தி பேசினாரு. அதாவது அவரோட ஆய்வில் கிடைச்சது 24 வருஷம் ஒரு இளைஞரை மாற்றணும்னு சொன்னாரு. ஆனா அவர் சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொன்னாருன்னா, பின்னாடி தலைவர்கள் உட்கார்ந்துருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால தோழர் ராஜனோட ஒரு கருத்தை வச்சு நான் சொல்றேன். இந்த நாட்டில் கேங்ஸ்டரிசம் இன்னைக்கு இல்ல. கேங்ஸ்டரிசம்ன்றது அந்த காலத்துல இருந்துச்சு, ஆனா அப்போ ஒரு மரியாதையா இருந்துச்சு. இன்னைக்கு அது தலை தூக்கி ஆடுது. கேங்ஸ்டரிசத்தை திருத்துறது, வன்முறையை திருத்துறது ஒரு பெரிய நாள் இல்ல, பெரிய நாளே கிடையாது. வன்முறை எப்படி வளர்ந்துச்சு, எவ்வாறு வளர்ந்துச்சுன்றதை தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வன்முறையை பத்தி நம்ம பேசணும்னா எப்படி, அதாவது இன்னைக்கு ஃபெல்டா ரஸ்தா இந்த மாதிரி இடத்துல போய் நம்ம பார்த்தோம்னா, மலாய்க்காரர்கள் இளைஞர்கள் ஏறக்குறைய 60 விழுக்காடுக்கு மேல அவங்க அதாவது போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாங்க. அதே சமயத்துல தமானிங்களை எடுத்துக்கிட்டா அதே மாதிரி தான் இருக்கு, போதைப் பொருளுக்கு அவங்க அடிமையாயிட்டாங்க. ரெண்டாவது இந்த திருட்டுத்தனமா மோட்டர் ஓடுறது, இந்த மாதிரி பிரச்சனையை பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அதுல ஒரு சில பேர் நம்ம பேர் இருப்பாங்க. எப்படி இது ஆணுது, ஏன் அப்படி நம்ம பார்த்தோம்னா, இது மலாய்க்காரங்க மத்தியில 65 விழுக்காடுக்கு மேல இருக்கிற காரணத்தால அவங்க இந்தியர்கள், குறிப்பா நம்ம இந்திய இளைஞர்களை வன்முறைய திருத்திட்டா, மாத்திட்டா, நல்லவங்களாக்கிட்டா இந்த சமுதாயம் அறிவாளி சமுதாயம் ஆயிரும், படிச்ச சமுதாயம் ஆயிரும். அதனால இந்த வன்முறையை வளர்க்கிறது ரெக்கார்ட் பண்றாங்க போலீஸ் துறை. ஏன் இதை நான் சொல்றேன்னா, இந்த வன்முறையை வளர்க்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டோட ஒரு புல் மினிஸ்டர், ஒரு கிழிஞ்ச வாயன், அவன் தான் இசா முனி, இந்த நாட்டோட உள்துறை அமைச்சர். அவன் தான் வளர்க்கிறான். எப்படி வளர்க்கிறான் இந்த சமுதாயத்தை? மன்னிக்குவோம், தோழர் தே அவர்களை மன்னிக்குவோம் சொல்ல, அவர் தாங்க வளர்க்கிறாரு, இந்த அரசாங்கம் வளர்க்குதுங்க. உள்ளபடியே இந்த அரசாங்கம் உள்துறை அமைச்சர் நினைச்சா 24 மணி நேரத்துல இந்த வன்முறை இதெல்லாம் ஒழிச்சிடலாம். ஒழிக்கிறத பத்தி பேசல, அவங்க எப்படி வந்தாங்க வன்முறை? ஏறக்குறைய இங்க இருக்கிறதுல 90 விழுக்காடு தோட்டத்துல பிறந்தோம், தோட்டத்துல வளர்ந்தோம். தோட்டத்துல பிறந்து தோட்டத்துல வளர்ந்த நம்ம
எப்படிங்க தெரியாம போவோம்? அதாவது வெட்டுகின்ற மரம், பால் வெட்டக்கூடிய மரம், மரத்துக்கு காயம் படக்கூடாதுன்னு நினைச்ச சமுதாயம் இந்த இந்திய சமுதாயங்க. இன்னைக்கு எப்படிங்க அருவாவை தூக்குச்சு? எப்படிங்க அருவாவை தூக்குச்சு? மரத்துக்கு காயம் படக்கூடாதுன்னு நினைச்ச சமுதாயம் இந்த இந்திய சமுதாயம். மரம் வெட்டும் போது கூட அப்படி நினைச்ச சமுதாயத்துக்கு பிறந்த இந்த வாரிசுங்க எப்படிங்க பாறாங்க தூக்குறாங்க? எப்படிங்க பிஸ்தோல் எடுக்கிறாங்க? இதையும் நம்ம பார்க்கணும். அன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருந்தப்ப, தோட்டத்துல இருக்கும் போது எப்படி இருக்குன்னா, தோட்டத்துல அழகான ஒரு திடல் இருக்கும், அழகான ஒரு மண்டபம் இருக்கும், ஒரு நூல் நிலையம் இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்குங்க. எல்லா வசதியும் அந்த தோட்டத்தை வச்சிருந்த வெள்ளைக்காரன் நமக்கு கொடுத்திருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த தோட்டத்தில இருந்து நம்ம ரத்த வேர்வியா சிந்தி வடிச்சு இபிஎஃப் காசு, சேர்த்த காசை எடுத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி தமான்ல வீடு வாங்கினங்க. வீடு வாங்கி குடியேறணும். 50,000 கொடுத்தோம், 80,000 கொடுத்தோம், லட்சம் கொடுத்தோம், வீட்டை வாங்கணும். ஆனா அந்த வீட்டுல உள்ள பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு இங்க பாலராயா ஏதாவது ஒரு இடம் இருக்காங்க அந்த பிள்ளைங்க ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு? பாலராயா இருக்கும், ஆனா அந்த பாலராயோட குச்சி அம்னோக்கார வச்சிருப்பான். பாலராயா இருக்கும், அதோட சாவி அம்னோக்கார வச்சிருப்பான். நிகழ்ச்சி நடத்தினா ஒரு ஊதி பத்தி கூட கொடுத்த முடியாதுங்க. தேவான கேட்டா இல்ல. சரி, அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல இடம் எங்கெங்க இருக்கு? தோட்டத்தில் இருந்தப்ப பள்ளிக்கு போகும்போது அப்பா அம்மா பார்க்க மாட்டாங்க. ஆனால் பள்ளிக்கூடம் முடிஞ்சு வரும்போது அப்பா அம்மா பார்ப்பாங்க, உளியை தீட்டி பார்ப்பாங்க, உட்கார்ந்து பார்ப்பாங்க பிள்ளைங்க வர்றத. ஆனா இன்னைக்கு தமான்ல குடியேறிட்டோம். சொன்னது போல 12 மணி நேரங்க. எந்த ஃபேக்டரிங்க உங்களை 8 மணி நேரம் வச்சிருக்கா? 12 மணி நேரம் புழிஞ்சு எடுக்கிறாங்க. 12 மணி நேரம் வேலைக்கு போறது 1 மணி நேரம், வர 1 மணி நேரம், 14 மணி நேரம் இந்த நாட்டில் உழைக்கிறங்க. உலகத்திலேயே இந்த மாதிரி எந்த நாட்டிலும் இல்லைங்க. நம்ம அப்படி உழைச்சிட்டுங்க. அப்ப பிள்ளைங்களை எப்படி பார்க்க முடியும்? அவங்களுக்குன்னு ஒரு இடம் இல்ல, இதெல்லாம் இல்ல. பிள்ளைங்க எப்படிங்க கெட்டு போகாம இருக்கும்? ஆனா இருக்கு, பத்திரமா ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பா அம்மா பாக்குறாங்க. அவர் சொன்னது குறைஞ்ச பர்சன்ட் கூட இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அந்த இடத்துல கொசை இங்க அடிக்கிறதுல அர்த்தம் இல்லைங்க. கடைசியா நம்ம விரலே கண்ணை குத்திரும். என்ன குத்தி அதை கண்ணாடி போட்டிருக்கேன். கொசை வளர்ற இடத்துல அடிக்கணுங்க. கொசை வளர்ற இடத்துல அடிச்சோம்னா கொசை எப்படி இங்க வரும்? இதைத்தான் சிந்திக்க சொல்றோம். இதனால தான் சொல்றேன், இந்த நாட்டுல கிழிஞ்ச வயனை தூக்கி குப்பையில போடணும், இந்த இசாமுடியில தூக்கி குப்பையில போடணும். இவனை மட்டும் இல்ல, இந்த ஆளுகின்ற ஹம்னோ பாரிசார் நேஷனல தூக்கி குப்பையில போடணும். போதுங்க, போதும், இவங்களோட ஆட்சி போதும். இன்னைக்கு அதனால தான் நம்ம சொல்றோம். இன்னைக்கு தோழர் சொன்னதால நான் அந்த இதை தொட்டேன். அதே சமயத்துல அன்பார்ந்த என் உயிரினும் உயிரான என் அன்பு உடன் பிறப்புகளே, நாட்டில் மக்கள் தொகையோட அதாவது கணக்கெடுப்பு அவர் சொல்லும் போது சொன்னாரு 1.8 சொன்னாரு. அது மகா பெரிய தப்பு. இந்த நாட்டில் முன்னாவது நமக்கு மக்கள் தொகை, குறிப்பா இந்தியர்கள் எவ்வளவு இருக்காங்கன்றது தப்பா சொல்றாங்க. ஒரு நேரத்தில்
அதாவது மாய்க்கா காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து 19 லட்சம் இருக்கோம், 19 லட்சம் இருக்கு. இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கணக்கை சொல்றேன். இந்த கணக்கை பார்த்து நீங்க முடிவு பண்ணுங்க, நான் சொல்ற கணக்கு சரியா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் இப்ப நம்ம வந்து சிறுபான்மை 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 எவ்வளவு? 19 லட்சம். அது வந்து மகா பெரிய தப்பு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி இந்த மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாசின் டவுன்ல இருந்து சிலாண்டாவுல இருந்து பத்தமலக்கா, பத்தமலக்கால இருந்து கீமிஞ்சு கம்பல்ல, சிலாண்டாவுல இருந்து பத்தமலக்கா ஒரு சில இடத்துல கம்பம் இருக்கு. ஆனா ஜாசின்ல இருந்து சிலாண்டா வரைக்கும் லெப்ட் ரைட் இடது வலது புறத்துல கம்பம் இருக்கு. அப்ப நீங்க எப்படி கணக்கு பண்றன்னா, ரோட்டு ஓரமா போற ஊரெல்லாம் ஜொகூர்ல இருந்து பர்லிஸ் வர இப்படி போற ஊர்லாம் நம்ம லெப்ட் ரைட்ல பார்த்துட்டோம், கம்பம் இருக்கு. நம்ம என்ன மனசுல முடிவு பண்ணிட்டோம், நிறைய மலாய்க்காரங்க இந்த நாட்டில் இருக்காங்க. ரைட்டு, ஒரு கணக்கு சொல்றேன். இந்த சிலாண்டாவுல இருந்து மன்னிக்கவும் ஜாசியில இருந்து சிலாண்டாவுக்கு போறது ரெண்டு பக்கம் நீங்க கணக்கு எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா, ஒரு வீடு அடுத்து ஒரு வீடு இருக்கும், அங்கிட்டு காடு இருக்கும், மலை காடு இருக்கும், இங்கிட்டு அதே மாதிரி இருக்கும். அப்படிலாம் கணக்கு பண்ணி எடுத்தீங்கன்னா, ஜாசியில இருந்து சிலாண்டாவுக்கு போறதுக்கு வந்து ஏறக்குறைய இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 200 வீடு, இங்கிட்டு ஒரு 200 வீடு, 400 வீடு இருக்கும். ஆனா அதே ஒரு பெரிய தோட்டத்துல போய் பாத்தீங்கன்னா, அன்றைக்கு 500 குடும்பம் சர்வசாதாரணமா இருக்கும், 300 குடும்பம் இருக்கும், 400 குடும்பம் இருக்கும், 250 குடும்பம் இருக்கும். அந்த மாதிரி குடும்பங்கள் இருக்கும். தோட்டங்களை பார்த்தோம்னா அதுல ஏறக்குறைய 75 விழுக்காடு நம்ம தான் இருப்போம். அது ஒரு விஷயம் இருக்கு. சரி, அடுத்தது இந்த கணக்கு நமக்கு கிடைக்கல, அடுத்த கணக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, ஒரு வத்துக்கேப்பு, ஒரே ஒரு வத்துக்கேப்பு சித்திரை திருவிழா, அதாவது ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழால பார்த்தோம்னா, நம்ம சொல்லல, டிவில சொல்லுவாங்க 15 லட்சம். இந்த முறை கூட 16 லட்சம் சொன்னாங்க. 16 லட்சத்துல 6 லட்சத்தை எடுத்துருவோம். 10 லட்சம் இந்தியர்கள் முன்னுக்குனாங்களா, மலேசியா ரீஜன் வந்து 10 லட்சம், 16 லட்சம் சொன்னாங்க. 6 லட்சத்தை எடுத்துருவோம், 10 லட்சம். அடுத்தபடி தண்ணிமலை கோயில் பினாங்கில, தண்ணிமலை கோயில்ல எத்தனை லட்சம் சொன்னாங்க? 10 லட்சம் சொன்னாங்க. ஓகே, 10 லட்சத்துல 4 லட்சத்தை எடுத்துருவோம், 6 லட்சம், 16 லட்சம் வந்துருச்சுங்களா? அடுத்தபடியா வத்துக்கு இது ஈப்போல ஒரே இடத்துல 7 லட்சம் பேர் சொன்னாங்க. 7 லட்சம் பேர்த்துல 3 லட்சத்தை எடுத்துருவோம், 5 லட்சம் ஆச்சா? இப்ப என்ன கணக்கு வந்துச்சு? அப்ப யாரும் கூட்டத்தை கேட்கல. 21 லட்சம். அடுத்தது ஜொகூர், மலாக்கா, நெகிரி, சிம்பிலான், பஹார், மத்த மாநிலம் எல்லாம் கோயில அந்த நேரத்தில் திருவிழா வருதுங்களா, அதெல்லாம் சேர்த்து ஒரு 5 லட்சம் பேர் வச்சுக்குவோம். இப்ப கணக்கு பார்த்திருப்பீங்க, 26 லட்சம் ஆச்சுங்களா? இது கோயிலுக்கு போன லட்சம், கோயிலுக்கு போன லட்சம். எல்லாமே வீட்டை பூட்டி சங்கிலி போட்டு கட்டிட்டு குடும்பத்தோடயா போயிட்டோம். அப்ப எவ்வளவு பேரு வீட்டுல இருந்திருப்பாங்க? சரி, அவங்கள ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்களா. போவாதவங்க இன்னும் கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, இந்து முஸ்லிம் இருக்கிறாங்க, அப்புறம் எல்லாம் இருக்கிறாங்க வச்சுக்கலாம், சேர்த்தா ஒரு 10 லட்சம். ஆக மொத்தம் விளையாட்டு கணக்கே 36 லட்சம். 36 லட்சம். ஆனா என்னோட கணக்கோ இந்த நாட்டுல 38 லட்சத்துக்கு மேல இருக்குங்க இந்தியரு. இந்த கணக்கே நமக்கு தெரியாதுங்க. அதனால என்ன இதுல ஒரு பெரிய பிரச்சனைனா, ஒரு சீனர் எடுத்துக்குவோம், 21 வயசு ஆனோன அவங்க வந்து போய் ஓட்டு பதிஞ்சிருவாங்க. நம்ம உங்ககிட்ட அது குறைவு. அதனால இங்க வந்திருக்கிற
என்னுடைய அன்பு உடன்பிறப்புகிட்ட நான் என்ன கேட்கிறேன்னா, தயவு செய்து போய் சொல்லுங்க, இந்த 24ஆம் தேதிக்குள்ள பதிஞ்சா, 24ஆம் தேதிக்குள்ள பதிஞ்சா வருகின்ற, அதாவது 9வது மாசம் பிறகு தேர்தல் வந்துச்சுன்னா இவங்க எல்லாம் வாக்காளர் ஆயிடலாம். அதுக்கே தயவு செய்து போய் பதிஞ்சிருங்க.